பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம், தாகம் உள்ளவனாய் இரு என்கிற தலைப்பிலை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நம்முடைய சரீரத்தில் தாகமும் பசியும் இல்லை என்று சொன்னால் அந்த சரீரம் நோய் கொண்ட சரீரம் என்று அர்த்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நோய் கொண்டவர்களாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா நமக்கு எவைகளின் மீது தாகம் இருக்க வேண்டுமோ அவைகளின் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்ம தியானிக்கிறோம். சரியா? நேற்று நம்ம பார்த்தோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தின் மேலே நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம், கர்த்தருடைய வீட்டை தேடி போனோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை பணிந்து கொள்ளணுங்கிற ஒரு தாகம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத வசனத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அளவு என்கிற அடிப்படையில் சொல்ல போகிறேன். என்ன அளவுனா, எந்த அளவுக்கு தாகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் தண்ணீர் குடிப்போம். நம்முடைய அளவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். படிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம நேற்று பார்த்தோம், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார்னு பார்த்தோம். தவனம் என்பது தாகத்தை குறிக்கிற வார்த்தை என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லிச்சு, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார்னு பார்த்தோம். இன்றைக்கு போட்டிருக்கு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ தான் நான் சொன்னேன் அளவு என்று சொன்னேன். அளவு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையில் தாகத்தினுடைய அளவு கொஞ்சம் இருக்குது, நம்ம பார்க்கணும். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, தாகமே இல்லாமல் இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா, அறிமுக உரையில், ரொம்ப தாகம் எடுத்தால் தண்ணி ரொம்ப குடிப்போம், நமக்கு தாகமே இல்லைன்னா ஃபார்மாலிட்டி குடிப்போம். இப்போ நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபார்மாலிட்டி. எப்படி? ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சைக்கு போவோம், அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், ஏதோ ஒரு அதிகாரமோ என்னமோ படிப்போம் கடமைக்கு. அந்த ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறவங்களாம் தாகம் இல்லாதவர்கள். அப்படி தாகம் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்குள்ள அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க நோய் கொண்டவங்கன்னு அர்த்தம். ஆனால் அதே இது தாகம் இருந்துச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுதா? தாகம் இருந்துச்சுன்னா, நமக்கு தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்காமல் இருக்கவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை தேடாமல் இருக்கவே மாட்டோம். அதே போல் தான் போட்டிருக்கு, நீதியின் மேலே. எதன் மேலே? நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் போட்டிருக்கு. நான் இதை நீதி அப்படின்னு சொல்கிறத நான் 2 விதமாக பேசுகிறேன். பைபிளில் நிறைய நீதி இருக்குது. பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதே போல் தேவனுடைய வசனங்களை கை கொள்வது நீதின்னு போட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான இந்த நீதி உள்ள கற்பனைகளை பெற்ற வேறு பெரிய ஜாதி எதுன்னு போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் நீதியானவைகள். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் நமக்கு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்முடைய கிரியைகள் நீதி உள்ளதாக இருக்கணும். அதை நான் இப்படி சொல்லட்டுமா? நம்முடைய செயல்பாடுகள், நம்ம சொல்கிறோம்ல, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய வழிமுறை, என்னுடைய நடவடிக்கையில் நான் ஒரு சரியான நபராக இருப்பேன். ஏன்னா தாவீது அரசாட்சி செய்யும்போது நீதியும் நியாயமும் செய்தான்னு போட்டிருக்கு. தாவீதனுடைய ராஜ்ய பாரத்தில் அவன் நீதியும் நியாயமும் செஞ்சான். அவனுடைய நாட்களில் ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ அதே போல் நமக்கு இன்னொரு வார்த்தை உண்டு புதிய ஏற்பாட்டில், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல் நாமும் நீதி உள்ளவங்களாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போது நீதியான வாழ்க்கை அப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன்? ஒழுங்கான வாழ்க்கை,
பரிசுத்தமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, யாருக்கும் துரோகம் பண்ணாத வாழ்க்கை, யாரும் நம்மளை பார்த்து கை நீட்டி பேச முடியாத அளவுக்கு ஒரு கரெக்டான வாழ்க்கை வாழ்கிறதன் மேலே நமக்கு பசியும் தாகமும் இருக்கணும். அது எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? சில பேருக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் ரொம்பலாம் அப்படிலாம் இருக்க முடியாது, நம்மளாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்மளும் மற்றவங்கள போல தான் இருப்போம். அப்படி அல்ல. அப்படிங்கிறது நார்மல் லைஃபு. நான் எல்லா விஷயத்துலையும், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் சரியாக இருப்பேன்னு ஒரு மனுஷன் நினைக்கணும். உண்மையிலே அந்த மனுஷனுக்கு நீதியான வாழ்க்கையின் மேலே பசியும் தாகமும் இருக்குமே ஆனால் அவன் சின்ன விஷயத்தில் கூட கர்த்தருக்கு முன்பாக அவன் கரெக்டாக இருப்பான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்பொழுது சொல்லுவார், நாங்கள் மனுஷருக்கு முதல்ல நாங்கள் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுறோம் அப்படிங்கிறாரு. அப்போ நீதியின் மேலே பசிதாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கை யோக்கியமாக இருப்போம், நம்ம யோக்கியர்களாக இருப்போம், நம்மக்கிட்ட அயோக்கியத்தனம் இருக்காது, நம்மக்கிட்ட அக்கிரமம் இருக்காது, நம்மக்கிட்ட நீதி இருக்கும், நம்மக்கிட்ட அநீதி இருக்காது. நம்ம சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நீதியாக இருப்பீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்ய மாட்டீங்க, சரிங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் உங்களுடைய செயல்பாடு நீதி உள்ளதாக இருக்கும். உங்கள் ஊருக்குள்ளே உங்களை பற்றி சொல்லுவாங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவங்க தப்பான ஆள் கிடையாது, அவங்க சரியாக இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படத்தக்கவர்கள் தான் நீதி உள்ளவர்கள். அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க வேலையில் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இப்போ யோசிங்க, நீதியின் மேல் பசியும் தாகமும் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் இப்படி இருக்கும். நீதியின் மேலே உங்களுக்கு பசியும் தாகமும் இல்லை அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம், அதெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லியே, உலகத்தில் வாழ்ந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி தான்ப்பா இருக்கும் வாழ்க்கை, கொஞ்சம் அநீதி வரும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரும், அப்படி சொல்லலையே. நீதியின் மேலே உங்களுக்கு பசிதாக இருந்தால் தான் அந்த அளவுன்னு சொன்னேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அதன் மேலே பசி இருக்குதோ, எந்த அளவுக்கு அதன் மேலே உங்களுக்கு தாகம் இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்கள் நீதியாக வாழ்வீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? நேர்மையாக இருப்பீங்க. உங்கள் நேர்மையை எந்த விஷயமானாலும் சரி, அது பணமாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இல்லைனா வேறு பல காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாவற்றிலையும் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு நீதி இருக்கும். இல்லையா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதன் மேலே நமக்கு ஒரு தாகம் இருந்துச்சுன்னா அதில் வாழ்கிறதுக்கு துடிப்போம். எப்படி ஒரு மனுஷன் தண்ணி வேணும்னா எந்த அளவுக்கு துடிப்பான். நான் சொல்லிக் கொடுத்தேன்னால சிம்சோனை சொல்லிக் கொடுத்தேன், ஆகாரம் சொல்லிக் கொடுத்தேன், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. தாகத்தினால் நான் வறண்டு அலைந்தார்கள்லாம் போட்டிருக்கு, நிறைய இருக்குது. சரி, அப்போ தாகம் இருந்துச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை தேடுவோம். அப்போ அதே போல் நீதியாக வாழ்வதற்கு நாம் துடிப்போம், நீதியாக வாழ்வதற்கு நாம் விரும்புவோம், நீதியாக வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த விதத்துலையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், எங்கேயும் வளைஞ்சு கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம், நீதிக்காக நிற்போம். நம்மக்கிட்ட நீதி இருக்குங்க. நீதியின் மேலே பசிதாக உங்களுக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நீதி உள்ளதா, செம்மையானதா, ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி உலகத்தாங்கிட்ட தான் பார்க்க முடியல அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவங்கக்கிட்டையும் நீதியான வாழ்க்கையை பார்க்க முடியல, திருச்சபைகளில் பார்க்க முடியல, ஊழியங்களில் பார்க்க முடியல. ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற ஊழியக்காரங்கிட்ட இன்றைக்கி உண்மை இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை. கொஞ்சம் யோசிங்க. நீதியின் மேல் பசிதாகம் இல்லைன்னா நீங்கள் நோயாளி, நீங்கள் ஒரு நோயாளி கிறிஸ்தவன், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நோயாளி. நோயாளியாக வாழாமல் ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. மறுபடியும் சொல்கிறேன், சின்ன விஷயத்தில் கூட நீதியாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறதில்ல. உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒன்று செஞ்சால் இன்னொரு பிள்ளைக்கு எப்படி செய்கிறீங்க? ஒரு மருமகளுக்கு ஒன்று செஞ்சால் இன்னொரு மருமகளுக்கு எப்படி செய்கிறீங்க? ஒரு மகனுக்கு ஒன்று செஞ்சால் இன்னொரு மகனுக்கு என்ன செய்கிறீங்க? மகளுக்கு ஒன்று செய்யும்போது மகனுக்கு என்ன செய்கிறீங்க? மகா பிள்ளைகளை எப்படி பார்க்குறீங்க? மகன் பிள்ளைகளை எப்படி பார்க்குறீங்க? நீதி உள்ளவங்களாக இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.